மாரி செல்வம் என் தம்பி பேர் சார். அவன் அவன் வெள்ளிக்கிழமை சண்டை நடந்திருக்கு. எங்கள் ஊர் மேட்டுப்பட்டி சங்குலி காலனி. வெள்ளிக்கிழமை சண்டை நடந்திருக்கு. நாங்கள் செல் மூலியமாக சண்டை வந்திருக்கு. அந்த செல்லை வச்சு என் தம்பி எங்கள் அம்மா செல்லை வேலை பார்த்து தாரேன் அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொல்ல வேலை பார்த்து தாரேன்னு சொல்லியிருக்கான். அவன் ஊருக்காரன் முன்னாடி வச்சு அவன் சொல்கிறான், உன் மையனை நான் ஆளே வச்சு தூக்கி ஒரு வாரத்தில் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். 2-3 பேர், ஆகாஷ், காளிதாஸ், அப்புறம் பிரபு, இவங்க 3 பேர் சொல்கிறாங்க. சொல்லிட்டு மறுநாள் சனிக்கிழமை நைட்டு போய் அந்த சுருவாட்டுக்கிட்ட போய் படுத்து கிடந்திருக்கான் சார். நூறுத்தமால் பொறுத்த சுருவாட்டுக்கிட்ட படுத்து கிடந்துட்டு அவங்க போன் அடித்து அவங்க படுத்து கிடக்கான் வாங்கலை அப்படின்ட்டு பிரபு போன் அடித்து சொல்லியிருக்கான். போன் அடித்தோன்னே இவன் ஆகாஷ் அவங்க 4-5 பேரை கூப்பிட்டு வந்து பேலை காலில் வெட்டியிருக்காங்க சார். காலில் வெட்டி தலையில் அடித்து அவன் மயங்கி விழுந்த உடனே பைக்கில் வாயை துணியை வச்சு கெட்டி பைக்கை கூட்டி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கே கொண்டுட்டு போனாங்க தெரியல. இன்ன வரைக்கும் நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை, நடவடிக்கை ஏதுன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் ஆச்சு என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலை. ஒரு நடவடிக்கை கேட்டால் அவங்கள விசாரிங்கன்னா அவன் மைனரு, நாங்கள் எப்படிமா விசாரிக்க முடியும் அப்படிங்காங்க. நாங்கள் எப்போ பேலை கொடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பேலை 2 நாள் கூட இருக்க மாட்டான் சார். 2 நாளில் வந்துடுவான் வீட்டுக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் அவன் எங்கே இருக்க மாட்டான். ஆனால் ஆளுக்கு இப்படிலாம் சொல்லுது, அவன் ஆளை வச்சு தூக்கிட்டாங்க, அவன் இல்லை உயிரோடு இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர யாரும் இருக்கானே சொல்ல மாட்டாங்க. போலீஸ் கேட்டால் போலீஸ் சொல்கிறாங்க, அவன் நீ வேணா போய் தேடுமா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி போய் தேட முடியும்? நாங்களும் கேட்டு விசாரிச்சாச்சு எல்லா பக்கமும். கேட்டதுக்கு அவங்க எங்கேயுமே வரலை அப்படிங்காங்க. நாங்கள் ஒவ்வொரு இடமும் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க வராங்க வந்து நிற்காங்க, ஏமா இதான் உங்கள் வீடா அப்படின்னு கேட்காங்க, அதோட போயிடுறாங்கய்யா. ஆனால் ஒன்று என்ன கேட்டு விசாரிச்சிங்களாயா அப்படின்னு கேட்கும், ஒன்றுமே சொல்ல முடியாமல் விசாரிச்சுட்டு தாம்மா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இவங்க 3 பேர் தான் காரணம். இவங்க 3 பேர்த்தில் இந்த ஆகாஷுங்கிறவனை தூக்குனா அது தெரியும் சார். அவன் தான் ஆளை வச்சு கூப்பிட்டு வந்திருக்கான். ஆனால் மாஸ்க் போட்டிருக்காங்க, நம்பர் பிளேட்டை மறைச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் கணக்கு ஆள் சொல்லுதா? சாட்சி சொல்கிற ஆளையும் மிரட்டுறாங்க போலீஸ்காரவங்க. இவங்க எப்படி சொல்லலாம் சாட்சி? அவன் சும்மா சொல்லிட்டு குடிச்சிட்டு சொல்கிறாமா அப்படிங்காங்க. இது சனிக்கிழமை நடந்த 22ஆம் தேதி. அவ்வளோ போலீஸ் வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. தேடுறோமான்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.